இந்த ஒரு பதிவுல நம்ம பார்க்க போற ஊரோட பெயர் ஆவூர். இது திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்க ஒரு கிராமம். இந்த ஒரு கிராமத்துல மக்கள் எல்லாருமே பொதுவாவே பாய் நெய்கிற பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பாய்க்கு தேவையான கோரையில இருந்து அதுக்கு சாயம் பூசுவதுல இருந்து அந்த பாய்க்கு தேவையான நூல்ல இருந்து எல்லாமே சேர்த்து ஒரு பாயை தயாரிச்சு அந்த பாயை இங்க இருந்து பல இடங்களுக்கு அனுப்புறாங்க. ஒரு பாய்க்கு பின்னாடி இருக்க கஷ்டம் என்ன, அது எப்படி எல்லாம் தயாரிக்கிறாங்க, அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது, அதை தயாரிச்ச பிறகு அது எங்கெல்லாம் போகுது அப்படின்றது எல்லாமே இந்த ஒரு டாக்குமெண்ட்ரியில பார்க்கலாம். என் பேர் சேட்டுங்க. இது திருவண்ணாமலை மாவட்டம் ஆவூர் கிராமம். இங்கே பிரதான தொழிலே பாய் தொழில் தான். எல்லாம் இந்த பாய் வச்சு தான் நாங்கள் இங்கெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு உற்பத்தி பண்ணுறோம். இங்கே தான் உற்பத்தி பண்ணுறோம் பாய். எல்லாம் இதெல்லாம் ஒரு 40-45 வருஷமாக இந்த தொழில் தான் செய்கிறோம் ஆவூரில். கோரெல்லாம் கரூர் மாவட்டத்துலேருந்து வருது. கரூர் வருது. இது வந்தவாசிலேருந்து நூல் வருது. எல்லாம் தொழிலாளர்லாம் இங்கே செய்கிறாங்க வேலைங்க. மற்றபடி பிஸ்னஸ் பண்ணுறோம். நாங்கள் மெட்ராஸுக்கு அனுப்புகிறோம். இது மாதிரி கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், பாண்டிச்சேரி எல்லாம் இங்கே சுற்று வட்டாரம் ஊருக்கெல்லாம் இங்கேருந்து பாய் ஏற்றுமதி பண்ணுறோம். எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட 250-300 தொழிலாளர்கள் மிஷின் போட்டு நடத்திட்டு இருக்கிறோம். நீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில் இருக்கீங்க? 45 வருஷமா இருக்கோம் நாங்கள். பொதுவா இங்க மக்கள் எவ்வளவு வருஷமா இந்த தொழில் பண்ண? எல்லாம் ஒரு 45-50 வருஷமா இதே தொழில் தான். எல்லாருமே முன்ன கையால தைரியம் நேரிச்சிருந்தாங்க. இப்போ எல்லாம் பவர்லூம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஐயா? நான் 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பாய் தொழில். ஓகே, ஒரு 40 வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த தொழிலை இன்னும் மேம்படுத்தணும்னா உங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு பிரதானமா இலவச மின்சாரம் தேவை நெசவு தொழிலுக்கு. இப்போ நீங்க டிஜிட்டலா பேமெண்ட்ஸ் வாங்குறதாகட்டும், டிஜிட்டலா எந்த அளவுக்கு நீங்க பாய் விற்க ஆரம்பிச்சிருக்கீங்க? எல்லாம் இங்க சின்ன வியாபாரம் தாங்க. இது இன்னும் டிஜிட்டல் மூலமா எதுவும் வேற பணம் வரதுன்னு இல்ல. எல்லாம் கையில கொடுப்போம். ஐடியாலாம் இருக்குல்ல? எல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு இது இல்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. அத பத்தி பெருசா விழிப்புணர்வு இல்ல. ஓகே, சோ இதுக்கு நீங்க ஒரு சில விஷயத்தை பின் தங்கி இருக்கீங்க அப்படின்னா அது என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஒன்லி இந்த மின்சாரம் தான். ஓகே, மின்சாரம் மத்தபடி இருந்தா இத இன்னும் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஆமா, மின்சாரம் இலவச மின்சாரம் இல்ல. ஓகே, மானியம் கிடைக்கிறாங்க. மானியம் ரொம்ப கம்மியா இருக்கு. பொதுவாவே பாய் தொழில் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பாயை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும், அதுக்கு எவ்வளவு உழைப்பு இருக்கு? இப்போ சாதாரணமா எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கோரையில இருந்து அதுக்கு சாயம் பூசுறதுல இருந்து அதுக்கப்புறம் தறியில பண்ணும்போது அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எல்லாமே உழைப்பு அதிகம். ஓகே, வேலை ஆளுங்க அதிகம், ஊதியம் இல்ல கம்மி, வருமானம் கம்மி. ஒரு பாயோட விலை அப்படின்னா என்ன சொல்லுங்க? பாய் 100 ரூபாயில இருக்குங்க. 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா. அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி, தரத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. என்னன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த இலவச மின்சாரம் கிடைச்சிச்சுன்னா நம்ம தொழிலை நல்லபடியா செய்யலாம். இது எல்லாமே நீங்களே ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி? ஆமா, எல்லாம் நாங்களே பண்றோம். நீங்களே பண்ணி நீங்களே கடை வச்சு நீங்களே சேல்ஸ் பண்றோம். சேல் பண்றதுல உங்களுக்கு ஒரு சில விஷயம் உதவியா தேவைப்படுது அப்படின்னா அது என்ன கேட்பீங்க? ஆன்லைன்ல அனுப்புறாங்க, சில பேர் செய்யறாங்க, அந்த தொழிலும் செய்யறாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல, நம்மளுக்கு அது தெரியாது. நம்ம ஹோல்சேல்ல கொடுத்துறோம். நம்ம ரீட்டைலும் கொடுக்குறோம், ஹோல்சேல்லையும் கொடுக்குறோம். ஓகே, இது சாயம் பூசி இதை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதுக்கு தனித்தனி ஆளுங்க. சாயம் வைக்கிறதுக்கு தனி ஆளுங்க, ஓட்டுறதுக்கு தனி ஆளுங்க. நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி வந்தா அதை ஏற்றி விட்டுருவோம், வேற வியாபாரிக்கு ஏற்றி அனுப்பிடுவோம். நீங்க சேல் பண்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி சொல்றீங்க. என் பேர் ஜாஃபர். நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆவூர் கிராமம். நமக்கு இந்த பாய் தொழில் கடந்த 40 வருடங்களாக இருக்குது. நமக்கு கரூர், பருமத்தி வேலூர்லேருந்து எல்லாம் கோரை வருது. கோரை அதை ரெடி பண்ணி சாயம் வச்சு தான் நம்ம பாய் தயாரிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 100 பாயிலேருந்து 120 பாய் நம்ம தயாரிக்கிறோம். தயாரிக்கும் போது எப்படின்னாக்கா அதுக்குன்னு தனியாக வியாபாரிங்க வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து பல பகுதிகள்லேருந்து பாய் வாங்கிட்டு போகிறாங்க. இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் கூலி கிடைக்குது. ஒரு மணி நேரத்துக்கு 10 பாயிலேருந்து 12 பாய் வரைக்கும் மிஷினில் இறங்குது. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இதில் என்ன லாபம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3000 பாய் ரன்னிங் ஆகணும். அப்போ தான் நமக்கு இது நல்லா ஒரு லாபம் மாதிரி கிடைக்கும். 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் கடந்த 15-16 வருஷமாக நம்ம அண்ணன் ஆரம்பித்தார் கம்பெனி. அந்த ஃபீல்டு நம்ம அவருக்கு கூடயே இருக்கோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஷின் வாங்குறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாலேருந்து 2,00,000 ரூபா வரைக்கும் ஆகுது. அதில் எப்படி பார்த்தீங்கன்னா கோரை மிஷினா பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வரைக்கும் வருது. சரிங்களா? அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 40,000 50,000 வரைக்கும் வரணும். உழைப்பு அதிகம். காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 8 மணி 9 மணி வந்துடும். இவர் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 8 9 கூட ஆகிடும். எல்லாம் ரெடி பண்ணி ஓரம் அடித்து ஒரு பாய் ரெடி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா
ஒரு நாள் 100 பாய்க்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும். இந்த மாதிரி மிஷினில் ஓட்டி இந்த கூரை கட் பண்ணி மிஷினில் ஓட்டி முடி போடுவாங்க. இந்த மாதிரி முடியெல்லாம் போடுவாங்க. எந்தெந்த ஊருக்கா நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க? கல்கத்தா, டெல்லி, சென்னை, ஹைதராபாத் எல்லாம் போகுது. இப்போ சமீபத்தில் கூட ஆந்திரா வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. லாரி, ஈச்சர் லாரி வச்சு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தா 100 பாய் 110 பாய் ஓடணும். ஓடினா தான் வந்து அது பெனிஃபிட்டு. இல்லைன்னா அப்பப்போ என்ன ஆகும்னாக்கா நம்ம வந்து பவர் கட் ஆகும். கரண்ட் கட் ஆகும்போது அதில் வந்து நமக்கு வந்து என்ன தயாரிப்பு குறையும். அந்த டைமில் நம்ம வந்து லாஸ் ஆகும். இதனால் என்ன ஆகும்னாக்கா நம்ம வந்து இலவச மின்சாரம் கிடைக்கணும். சிறு தொழில் இது. இதை நம்பி வந்து நிறைய பேர் இருக்காங்க. இங்கே 1000 குடும்பம் 10,000 குடும்பங்கள் வாழுது. இந்த ஆவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி மின்சாரம் எப்போவுமே தடை இல்லாமல் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் வாழ்வாதாரம் அதிகமாகும். என் பேர் ரஷ்யா, ஆவூர். இது பொதுவாக எல்லாமே அந்த பாய் தொழில் தான். முக்கால்வாசி பேர் பாய் தொழில் தான் செய்கிறாங்க. எங்கள் அப்பா காலத்துலேருந்தே பாய் தொழில் தான். அதுக்கு முன்னாடி கை தொழில். இது வந்து இப்போ மிஷின் தான். நீங்க எப்ப இந்த இது ஸ்டார்ட் பண்ணீங்க? இதெல்லாம் இது வந்து 10 வருஷமா நாம் இது பண்ணுறோம். என்ன படிச்சிருக்கீங்க? 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தொழில் ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. இதுக்கு இந்த பொருள்லாம் எங்க இருந்து உங்களுக்கு வருது? வருது, கரூர் இருந்து வருது. வேற மாவட்டங்கள் எல்லாம் நிறைய வருது. ஓகே. இங்க இந்த ஊர்லயும் தயாரிக்கிறாங்க. ஓரம் அடிக்கிற இந்த நூல் இதெல்லாம் இங்க இருந்து பண்றாங்க. இந்த கோரை வெளியில இருந்து வருது. வாங்குறதுக்கு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்போ இடம் எல்லாமே தேவைன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் வேணும். 5 லட்சம் ரூபாய் வந்தா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கும் மேல என்ன 7 லட்சம் ரூபாய் தேவைப்படும். இதோட அட்வான்டேஜ்னா என்ன சொல்றீங்க? இந்த எங்க ஊருக்கு வந்து எல்லாமே கை கொடுக்குற தொழில் தான். கை தூக்கி விடுற தொழில் இதுதான். ஆன்லைன்ல விக்கிற மாதிரி ஏதாவது ஸ்டெப் எடுத்துருக்கீங்களா? ஆன்லைன்ல என்ன இல்லை இன்னும். அது மாதிரி அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்கும், இன்னும் டெவலப் ஆகணும் போல இருக்குது. என் பேர் கவுஸ், கீழ்பெண்ணாத்தூர், ஆவூர், திருவண்ணாமலை மாவட்டம். நாங்கள் பரம்பரையாக தொழில் செய்கிறோம். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, அடுத்தது நான் செய்கிறேன். என்ன தொழில் பண்றீங்க? பாய் தொழில். இந்த இடத்த பத்தி இது குடிசை தொழில்னு நம்ம வச்சு இது ஆரம்பிக்கிறோம். இது குடிசை தொழிலால் நம்ம செஞ்சுன்னு இருக்கோம். இதை படுத்தா நம்ம உடம்புக்கு நல்லது. இது ரத்த ஓட்டம்லாம் நல்லா வேலை செய்யும். அதால் நம்ம இந்த தொழிலை வந்து செய்கிறோம். இது குடிசை தொழில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை செய்கிறோம். இந்த தொழிலை இது வந்து கரூர்லேருந்து கோரை வருது. இந்த நூல் வந்து சேலத்துலேருந்து வருது. இந்த நூலும் கோரையும் போட்டு தான் நம்ம பாயை உருவாத்திக்கிறோம். இது வந்து குடிசை தொழில் மாதிரி அங்கங்கே வீடு வீடாக போட்டு இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோம். எந்தெந்த ஊருக்குலாம் அனுப்புறீங்க? சென்னை, தஞ்சாவூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி, பெங்களூரு, இது மாதிரி ஊருக்குலாம் அனுப்புகிறோம். ஒரு பாய் தயாரிக்கிறதுக்கு என்னென்னலாம் விஷயம்? இந்த சாயம் போடுற மாதிரி கலர் போடணும், என்னென்னலாம் இருக்கு? சாயம் போடணும், வெறும் வேணும். ஆளுங்க பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. ஆளுங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. ஆளுங்க வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதால் இது வந்து யாரும் வந்து இந்த நீட்டாக உட்காந்து வேலை செய்கிற மாதிரி இது கொஞ்சம் கஷ்டமான தொழில் இது. அதெல்லாம் யாரும் இதில் வந்து ஈடுபாடு பண்ணுறதில்ல. டிஜிட்டலாக நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா? இது ஆன்லைனில் சேல்? இல்லை, ஆன்லைனில் நம்மள எல்லாம் ஹோல்சேலில் தான். நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் அவங்க ஆன்லைனில் விற்கிறாங்க. இதுதான் கரூர்லேருந்து வர கோரை. இது ஒரு பிடி வந்து 250 ரூபா ஆகுது. வர வாடகை வந்து 75 ரூபா ஆகுது. மொத்தம் வந்து இது 325 ரூபா கோரோட ரேட்டு. இதில் 4 பாய் வரும். இந்த 4 பாய் வச்சு தான் நம்ம வந்து விலையை வச்சு குவாலிட்டி தகுந்த மாதிரி 4 பாய் வந்தால் அதுக்கு தகுந்த ரேட்டு, 3 பாய் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு, 2 பாய் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வச்சு நாங்கள் பாய் விற்கிறோம். இது வந்து குடிசை தொழிலாக வந்து சின்ன சின்னதாக ரொம்ப கஷ்டம் இந்த வேலையே. இது உருவணும், சுத்தம் பண்ணணும், எல்லா வேலையும் இருக்குது இதில். அப்படியே கோரை வந்து தான் அப்படியே ஓட்ட முடியாது. வந்தீங்கன்னா குருவி சுத்தம் பண்ணி கட்டி கலர் மாற்றணும். சாயம் போட்டு பொம்பாயிலேருந்து சாயம் வருது கலர். அந்த கலர்லாம் ஊற்றி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி அங்கே காய வச்சு வெயிலில் காய வச்சு உள்ளே போய் அடுக்கி அங்கேருந்து கம்பெனிலேருந்து ரெடி பண்ணணும். இது பேர் கோரை. ஒரு பாய் விலை வந்து ஸ்டார்டிங் வந்து 80 ரூபா. அதுக்கு மேலே போனீங்கன்னா 400 ரூபா 500 ரூபா வரைக்கும் ஒரு பாய் இருக்குது. பாய் குவாலிட்டி தகுந்த மாதிரி பாய் ஃபினிஷிங் எப்படி பண்ணுறோமோ அது தகுந்த மாதிரி ரேட்டில் நம்ம ஓட்டுறோம். கம்மியான பாய் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 10 பாய் இறங்கும். நல்ல குவாலிட்டி ஓட்டணும்னா 4 பாய் 5 பாய் ஒரு மணி நேரத்துக்கு இறங்கும். இது வேலை கொஞ்சம் அது தகுந்த மாதிரி கூலி கொடுத்து நாங்கள் ஓட்டுறோம். இது வந்து 450 ரூபா ஒரு பாய். ஆமாம், டிஃப்ரெண்ட் டிசைனு. இது நல்ல குவாலிட்டி. இது 350 ரூபா ஒரு பாய். இது 80 ரூபா. இது நார்மல் 80 ரூபா.
இதெல்லாம் ஒரு ஆள் படுக்கிற பாய். ஒரு ஆள் படுக்கிற பாய். பொதுவா பாய் எதுக்காக யூஸ் பண்றது? பாய் எல்லாம் தூங்குறதுக்கு தான். இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பெட்டோட இது உடம்புக்கு இது ரொம்ப நல்லது. இது பாய் வந்து பாயில படுக்கிறது உடம்புக்கு நல்லது. என் பேர் வந்து பரத். நான் வந்து ஆவூர்ன்ற இந்த வில்லேஜில் வந்து வசிக்கிறேன். இங்கே எந்த இடத்த ஒவ்வொரு தெருவாக இருக்கட்டும், எந்த ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த மேட் பிஸ்னஸ், அதாவது இந்த பாய் தொழில்ன்றது வந்து அதிக அளவில் எல்லாராலுமே செய்யப்படுற ஒரு தொழிலாக வந்து இது இருக்குது. இங்கே சின்னவங்கலேருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த தொழிலை வந்து செஞ்சுட்டு தான் வராங்க. இதுலேருந்து நிறைய ப்ராஃபிட்டும் கெயின் பண்ணிட்டு தான் வராங்க. பட் இதில் சம் ஆஃப் லேக் ஆஃப் சில பீப்புள்ஸ்க்கு இருக்க லேக் ஆஃப் நாலேஜால இந்த பிஸ்னஸை வந்து இன்னும் மேம்படுத்த முடியல. அதாவது இந்த பிஸ்னஸை வந்து இப்போ எப்படி ஒரு நார்மலாக மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு ஆன்லைனில் செல் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா இடங்களுக்கும் இதை தெரியப்படுத்துறதா இருக்கட்டும், அந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்லாதது. இந்த மாதிரி இஷ்யூஸை நம்ம ரீசால்வ் பண்ணுறது மூலம் நான் ஆஸ் அ யங்ஸ்டராக இதை நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாவாக எடுத்து நான் இந்த பிஸ்னஸை பண்ணால் இன்னும் இந்த ஃபீல்டில் வந்து நம்ம நல்லா growth கிடைக்கும்ன்றது வந்து ஒரு விஷயம். இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்துல எல்லாமே இந்த மேட்ரஸ் எல்லாம் வந்து தூங்குறாங்க. ஆனா பட் அந்த காலகட்டத்துல வந்து எல்லாருமே இந்த பாயில போட்டு நல்லா பாயில் நிறைய வகை இருக்கு. நம்ம உடல்ல இருக்க உஷ்ணமா இருக்கட்டும் எல்லாத்தையும் தணிக்கிறது வந்து பாயோட குணம். அதை நம்ம அப்பல இருந்து பயன்படுத்தி வந்ததால இந்த நோயா இருக்கட்டும் நம்மளோட உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லதாவே இது அமையுது. அதனால எல்லாரும் இது பயன்படுத்த முன் வருவாங்க. அதை நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாவை எடுத்து இது நம்ம யங்ஸ்டர்ஸை நம்ம இது பண்ணலாம். என் பேர் ஷாகுல். நான் ஊர்லேருந்து இருக்கேன். எங்கள் பரம்பரையாக நாங்கள் வந்து பாய் தொழில் பண்ணுறோம். எங்கள் அப்பா வந்து பாய் வேலை செய்கிறாரு. அவரோட பையனா. இப்போ நான் இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் அப்பாக எடுத்து ஆன்லைனில் பண்ணேன்னா இப்போ ஆஃப்லைனில் பண்ணுறதோட டபுள் மடங்காக செய்யலாம் ஆன்லைனில். இப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு இது ஸ்டார்ட் அப்பாக எடுத்து பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது.